கர்த்தருக்கு பிரியமான சகோதரிகளே, இந்த நாள் வாக்குத்தத்த வசனங்கள் எஸ்ஐயா 51 ஃபர்ஸ்ட் படிக்கிறோம். எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய அலங்காரமான வஸ்திரத்தை உடுத்திக்கொள். விருத்த சேதனை இல்லாதவர்கள், அசுத்த உள்ளவர்கள் உன்னிடத்தில் வருவதில்லை. இந்த நாள் சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்ன சொல்றாங்க? இந்த நாள் யாராவது சோகமா, கஷ்டமா, பிரச்சனையோடு, வேதனையோடு, பல சோதனையோடு, பல கஷ்டத்தோடு நீங்கள் இருப்பீர்களானா ஆண்டவர் இந்த நாள் உங்களிடத்துல பேசுறாரு. மகனே எழும்பு, மகனே எழும்பு எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்தமான அலங்காரமான வஸ்திரத்தை உடுத்திக்கொள். இங்கே சொல்லப்பட்டிருக்குது, விருத்த சேதனை இல்லாதவர்கள், அசுத்த உள்ளவர்கள் உன்னிடத்தில் வந்து சேர்வதில்லை. இந்த நாள் நம்ம நினைக்கலாம், ஆண்டவரே எங்களிடத்துல அநேக பிரச்சனையோடு நாங்கள் இருக்கிறோம், அநேக கஷ்டத்தோடு இருக்கிறோம்னு சொல்லி இந்த 3 ஸ்டெப்பு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு முதல்ல சொல்கிறார் ஆண்டவரே எழும்பு. நம்ம அநேக சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? கஷ்ட வியாதியோடு படுத்திருக்கலாம், தேவையோடு படுத்திருக்கலாம், அநேக பிரச்சனையோடு நம்ம படுத்திருக்கலாம், அநேக நம்ம மைண்டில் அநேக திந்து வரலாம், அதில் யோசனை வரலாம். அதனால யோசிச்சுட்டு நம்ம என்ன பண்ண படுத்திருக்கலாம், அது ஜெபம் பண்ணாமல் இருக்கலாம், ஆண்டவரை பற்றி அறியாமல் இருக்கலாம், அறிந்து கூட தெரியாமல் இருக்கலாம். அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது எழும்பு எழும்பு. இங்கே சொல்லப்பட்டிருக்குது வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்தமான அலங்காரமான வஸ்திரத்தை உடுத்திக்கொள். பரிசுத்தமான அலங்காரமான வஸ்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டப்பட்டா அபிஷேகம், அப்புறம் வரங்கள், வல்லமைகள், அங்கே சொல்லப்பட்ட கனிகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணாமல் நம்ம தரித்து கொள்ளணும். அதான் இங்கே சொல்லப்பட்டது வல்லமையை தரித்துக்கொள். அதுக்கு கீழே நம்ம பார்க்குறோம், அதுக்கு பிற்பாடு பார்க்குறோம், விருத்த சேதனை இல்லாதவர்கள், அசுத்த உள்ளவர்கள் உன்னிடத்தில் வருவதில்லை, உன்னோட வீட்டுக்கு வருவதில்லை, உன்னோட ஆலயத்துக்கு வருவதில்லை, உன்னிடத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காது. ஆனால் விருத்த சேதனை இல்லாதவர்கள் அப்படின்னா ஆண்டவரை என்ன பண்ண விசுவாசிக்காதவர்கள், ஆண்டவரை ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள், ஆண்டவருக்காக உண்மையாக வாழாதவங்கள், உலகத்துக்காக வாழுறவர்கள் உன்னிடத்தில் வந்து சேர்வதில்லை. அசுத்த உள்ளவர்கள்னு சொல்லி பார்த்தா பிசாசு வணங்குறவர்கள், சாய்தான் அந்த மந்திர தந்திரம் பண்ணுறவங்கள் உன்னிடத்தில் வருவதில்லை. கர்த்தர் இந்த நாள் சொல்லப்பட்டிருக்க சகோதரிகளே, இந்த நாள் ஆண்டவருக்காக நீங்கள் வைராகியமாக வாழும்போது கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா கஷ்டங்களும், எல்லா பிரச்சனைகளும், எல்லா வேதனைகளும் அவர் மாற்றுவார். இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிங்க. எஸ்ஐயா 52:1 எழும்பு எழும்பு, வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய அலங்காரமான வஸ்திரத்தை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவர்கள் உன்னிடத்தில் வருவதில்லை. அந்த நாள் கேட்ட உடனே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் இருந்தால் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் நான் மாற்றி போட்டு உனக்கு நான் விடுதலை தருவேன், சந்தோஷத்தை தருவேன், சமாதானத்தை தருவேன் சொல்றாரு. இந்த கேட்ட ஒவ்வொரு சகோதரனும்